ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் செய்யப்பட்டக்கூடிய ஏற்பாடுகளுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்க, தேர்தல் முகவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தேவப்பிரியன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையமான சித்தோடு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கைக்காக அரசியல் கட்சி பிரமுகர்களின் முகவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை 67.97% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து மற்ற வாக்குகள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மொத்தம் தபால் வாக்குகள் மட்டும் 246 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வேட்பாளர் மற்றும் முகவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது வேட்பாளர் சந்திரகுமார் நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார், வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள்லாம் தயார் நிலையில் இருக்கு. வாக்கு எண்ணிக்கைக்கு போக போறீங்க, என்ன மனநிலையில் இருக்கீங்க? சார், நான் எங்க மனநிலை என்ன, மிகப்பெரிய வெற்றியை பெற போறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியன் சின்னமும் இதுவரையிலும் பெறாத வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அந்த கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்க போவது எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்திருக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்களும், அவருக்கு துணையாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி அரசினுடைய அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைவதற்கான பணிகளிலே மிகச் சிறப்பாக ஈடுபட்டிருக்கிறார். எனவே இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. இப்போ ஏற்பாடுகள் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கா? அதாவது நம்ம எதிர்பார்த்த வசதிகள் ஏதாவது செய்யாமல் இருக்காங்களா? இல்லை சார், அதாவது இது IRTT பொறியியல் கல்லூரியில் நடக்குது. பொதுவாக எல்லா தேர்தலையும் என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்சு எந்த குறைகளும் இல்லை, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வரக்கூடிய முகவர்கள் அனைவருமே அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து அரசு பேருந்து மூலமாகவே இங்கே மேலே வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய இடத்திற்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் சரியாக 7:30 மணி அளவில் தபால் வாக்குகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறை திறக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய தபால் வாக்குகளை வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய இடத்திற்கு எடுத்து வர இருக்கிறார்கள். மொத்தம் 14 டேபிள்கள் போடப்பட்டிருக்கின்றன. இவற்றுடன் தபால் வாக்குகள் என்பதற்கு தனியாக ஒரு டேபிள் போடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 15 டேபிள்கள் போடப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்படுகிறது. மொத்தம் 17 சுற்றுக்களாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட இருக்கிறது. 7:30 மணி அளவில் தபால் வாக்குகள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு டேபிளில் வைக்கப்பட்ட பின்னர் 8 மணி அளவில் சரியாக அந்த தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு எண்ணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 8:15 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய விவிபேடில் பதிவாகக்கூடிய இயந்திரங்கள் பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகளும் துவங்க இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.